இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. மித்தனியே ஐஸ் படு நெட்டோல் பிட்டியேத் கிலோ தாக் கொடகணி மித்தனியே ಕಂಟೈನರ್ವಲ ಪಾಟಿ ದಾಳ ಇಟಬು ಪ್ರದೇಶ ಸಭಾ ಮಂತ್ರಿಗೆ ಸೋಯಿರಾತ್ ಅವುಲ್ சந்தேட்டாத் எதிரிபத் வெலா ரவிராஜ் காத்தனையத் செக்கக்குருவெக் என்பதாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். தங்கால நெட்டோல்பிட்டிய என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு வனப்பகுதியில் இவ்வாறு இந்த போதைப் பொருளுக்கு இணைவாக, அதாவது ஏற்கனவே மித்தனிய பகுதியில் இந்த ஐஸ் தயாரிப்பதற்கான ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டது. அந்த மூலப்பொருட்கள் தொடர்பான விடயங்களை விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்ட நிலையில்தான் இப்போது இந்த ஹம்பாந்தோட்டை அல்லது தங்காலை நெட்டோல்பிட்டிய என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இவ்வாறு இன்னும் ஒரு தொகை இவ்வாறான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவை ஏற்கனவே மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அதே போதைப் பொருளுக்கு இணையான தன்மைகளை கொண்ட ரசாயன பதார்த்தம் என்பதாக இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே அவை தொடர்பில் போலீசின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் அந்த பகுதிக்கு சென்று சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போது இவ்வாறு இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இதில் மேலும் பல தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக மித்தனிய அதே போல நெட்டோல்பிட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருளுக்கு பின்னால் பல்வேறு கதைகள் இருப்பதாக இன்றைய லங்காதீப சொல்வது. குறிப்பாக 1000 கிலோ இவ்வாறான இந்த மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த மித்தனிய பகுதியில் இந்த போதைப்பொருள் கொண்டு செல்லப்பட்ட கண்டெய்னரில் பாட்டி அதாவது களியாட்டங்களும் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருடைய சகோதரரும் இந்த கடத்தலோடு இந்த செயற்பாடுகளோடு தொடர்பட்டவர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த நபர் தேர்தலிலும் களமிறங்கியிருக்கிறார் என்பதாக அந்த விடயங்கள் வெளியாக இருக்கிறது. அதே போல ரவிராஜ் பாராளுமன்ற ரவிராஜினுடைய படுகொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வருகின்ற அல்லது சந்தேகத்துக்கிடமான இருக்கின்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் இந்த சம்பவத்தை தொடர்பற்றுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் அங்கிருந்து தலைமறைவாகி இருப்பதாக தெரிய நிலையில் அந்த நபரையும் தேடும் நடவடிக்கை ஆரம்பமாகியிருக்கிறது. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விவகாரங்களையும் தொடர்பற்றிருக்கிறார். அதே போல ரவிராஜினுடைய படுகொலை வழக்கிலும் இந்த நபருக்கு தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அவர் இப்போது தேடப்பட்டு வருகிறார் என்பதாக போலீசார் தெரிவிக்கின்ற கருத்துகளும் இன்றைய லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மித்தனியேதி ஹமுனே விதேச ஒத்து சேவா ரத்து எலிய தெல்வு கண்டெய்னர் தெகாக் என்பதாக இன்றைய தினம் மௌவிய பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். ரந்தவாகன பரீட்சா கலாத் படு ஹமிவி ந தவாத் பஹலுமாக் அத்தை செக்கையாக் நெட்டோல்பிட்டியை இடமக்க தவாத் ரசாயன தொகையாக் என்பதாக இன்றைய தினம் மௌவிய பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணும். எனவே இந்த மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டெய்னரானது இந்த சிவப்பு வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு உளவு சேவை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த கண்டெய்னர் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்குள் எதுவுமே இல்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அங்கிருந்து எந்தவித பொருட்களும் மீட்கப்படவில்லை. இவ்வாறு இருக்க மேலும் சில கண்டெய்னர்கள் இருக்கலாம் என்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றாக இருப்பதை காணலாம். அதே போல திவைன பத்திரிகையிலும் அது தொடர்பான விடயங்கள் பிரதானமான விடயங்களாக இருப்பதை காணலாம். அதற்கு முன்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இது தொடர்பான விரிவான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மித்தனியவில் ஐஸ் ரசாயனம் கைப்பற்றப்பட்ட இடத்திலிருந்து தோட்டாக்கள் கைக்குண்டுகள் மீட்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில். மித்தனிய பகுதியில் ஏற்கனவே ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை ரசாயனம் கைப்பற்றப்பட்ட பகுதியில் இருந்து 19 தோட்டாக்களும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை 5 கைக்குண்டுகளும் T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 17 தோட்டாக்களும் மற்றும் போர் 12 ரக 2 தோட்டாக்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேற்படி கைக்குண்டுகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அப்பகுதியில் மரவள்ளி தோட்டத்துக்கு அருகாமையில் புதைக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளிநாடு சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பாதாள உலகக்குழு தலைவர்களான மனுதின பத்மஸ்ரீ பெரேராயனும் கேல்பத்ரே பத்மே கமாண்டோ சலிந்த மற்றும் பெக்கோ சமான் உள்ளிட்ட 5 இந்தோனேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இந்நிலையில் மேற்படி குழுவினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து அம்பாந்தோட்டை தளவ மித்தனிய பகுதியில் கிறிஸ்டல் மெதமடைப்பன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன மேல்மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையினால் கைப்பற்றப்பட்ட நிலையில்தான்
அந்த தேடுதலின் போது சுமார் 50,000 கிலோகிராம் ஐஸ் ரசாயனம் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதே போல இந்த சமுத்திரபாக ஐஸ் ரசாயன பொருள் தங்காலை பகுதியிலும் மீட்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில். தங்காலை நெட்டோல்பிட்டிய பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனத்தை ஒத்த ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். நெட்டோல்பிட்டிய வெளிவெண்ண மாற்று வீதியை அண்மித்த பகுதியில் இந்த சந்தேகத்துக்கிடமான ஒரு தொகை ரசாயன குவியல் தொடர்பில் பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய அடுத்து போலீசார் அங்கு சென்று இதனை விசாரணையில் மேற்கொண்டார்கள். அப்பகுதியில் உள்ள காணி ஒன்றில் வெள்ளை நிறத்தில் காட்சியளித்த குறித்த ரசாயனம் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனமாக இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இவை கடந்த வெள்ளிக்கிழமை மித்தனிய தலா பகுதியில் அடையாளம் காணப்பட்ட ரசாயனத்தை ஒத்த ரசாயனம் எனவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதனோடு தொடர்புடைய மேலும் பல விடயங்களும் இன்றைய பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. தவத் ரஹஸ் ரெசாக் எலியிட்ட பத்மேலா நுவரெலியே தி ஐஸ் அதா ரட்டபுரா விக்குனலா என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவைன பத்திரிகை வழங்குகிறது. இன்னும் பல ரகசியங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே பத்மே உள்ளிட்ட குழுவினர் நுவரெலியாவில் இந்த ஃபேக்டரி அமைத்து அதனூடாக தயாரிக்கப்படுகின்ற அந்த ஐஸ் போதைப் பொருளை நாடு முழுவதும் விநியோகித்திருக்கிறார்கள் என்பதாக அந்த தகவல் வெளியாகிருக்கிறது. பியல் ஹா சம்பத் ஐயா மலோ ரசாயன திரவிய கிலோ பந்தா பனஸ்தாக் மித்தினியா நெடுல்பிட்டிய ஹங்களா என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பிடப்படுகிறது. எனவே பியல் மற்றும் அவரது சகோதரர் சம்பத் ஆகிய சகோதரர்கள் இருவரும் இவ்வாறு இந்த 50,000 கிலோகிராம் இந்த ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்களை மித்தினிய மற்றும் நெடுல்பிட்டி ஆகிய பகுதிகளில் மறைத்து வைத்திருந்த விவகாரம் இப்போது அம்பலமாக இருக்கிறது. ரசாயன திரவிய குடகமித்தி மித்தினிய இடமேன் கினியவி மத்துவை என்பதாக சொல்லப்படுகிறது. கண்டெனர் தெக ரேகுவின் பெண்ணுவே கெசேதே சொயா சிஐடி விமர்சனம் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது. இந்த கண்டெய்னர்கள் பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. எனவே இந்த இரு கண்டெய்னர்களில் இந்த போதை பொருளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எப்படி இந்த ரசாயன பொருட்கள் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன என்பது தொடர்பில் விசாரிப்பதற்காக சிஐடி தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த பொருட்கள் வெளியில் கொண்டு வந்திருக்க முடியாது. எனவே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்திருக்க முடியாது. எனவே அந்த மூலங்களை தேடி இப்போது விசாரணைகள் இன்னும் தீவிரப்படுத்த படுகின்ற செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.